ஓவன் கிடையாது, குக்கரும் கிடையாது. சாஃப்ட் சாக்லேட் கேக் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து கடாயில் செய்ய போகிறோம். இது 100% நல்ல சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் தீயவே தேயாது. ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ரெசிபியை நம்ம பண்ணி முடிக்கலாம். எனக்கு சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு. அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 1/2 kg கேக் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, 5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிளாக் காஃபி நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். 1 ஸ்பூன் காஃபி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி ஊற்றி ஒரு பிளாக் காஃபி அதை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் பால், 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். 1 கட்டோரி தயிர், தயிர் இல்லைன்னா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எனக்கு முட்டை இல்லை, அதனால தான் நான் தயிரை ஆட் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைன்ட்டு விரதம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேஸ்லலாம் நீங்கள் கேக் பண்ணணும், கேக் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தயிர் ஆட் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த கேக்கை செய்யுங்க. சூப்பராக வரும் உங்களுக்கு. இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. வெறும் ஒரு 1/2 kgக்கு 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை, 1/2 கப் பால், 1/2 கப் எண்ணெய், 5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் 1 கட்டோரி இல்லைனா 1 முட்டை. இதுதான் நார்மலான இன்க்ரீடியன்ஸ். பேலன்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் பேட்டரை இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தவா வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. தவா நல்லா ஹீட் ஆன பிறகு அதுக்கப்புறமா நம்ம கடாய் இதுக்கு மேலே வைக்க போகிறோம். கடாய் வச்ச பிறகு நம்ம லோ ஃப்ளேமுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக்சுவலி இந்த தவா வந்து எனக்கு எதுக்கு இருக்குதுன்னே தெரியலை. எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இதில் எந்த சைட் தோசை சுடுறதுன்னே தெரியலை. இதோடைய காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரி ஒரு தவா இருந்துச்சுன்னா கேக்குக்காகவே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கேக் மட்டும் இல்லை, பீஸா, பர்கர், பன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்யலாம். இந்த ரெசிபிலாம் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கேக் ரொம்ப பிடிக்கும் அண்ட் டாப்பிங்ஸ் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கூல் டவுன் பண்ணுங்கள். ஒரு 2 hours கூல் டவுன் ஆன பிறகு மேலே இருக்கிற லேயரை மட்டும் நல்லா கொஞ்சம் சீவி எடுத்துக்கலாம். நம்ம ரியலி அன்எக்ஸ்பெக்டட் சூப்பராக வந்திருக்கு இந்த கேக். எனக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஈஸியாக இதை வந்து நான் டிமோல்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நான்ஸ்டிக் கடாய் தான். மேலே இருக்க போர்ஷனை ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ்க்காக வச்சுருக்கேன். டீ டைமில் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மேலே சாக்லேட் கோட்டிங் பண்ண போகிறோம். 200 கிராம் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் ஊட்டியில் வாங்கின சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காம்பவுண்ட் சாக்லேட் இல்லைனா அமுலோடைய நார்மல் சாக்லேட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொஞ்சோட்டு மில்க் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ஃபுல்லாக மெல்ட் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாய்ஸ்சராக இருக்க உள்ள ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக சுகர் சிரப் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. சுகர் சிரப்புக்கு பதிலாக இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கேக் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு ஒரு குட்டி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பே, 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம்ல சுகர் கோட்டிங், அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதுலேயே வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாக்லேட்டை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே நமக்கு சூப்பராக சாக்லேட் ரெடி ஆகிடும். நான் எடுத்திருக்க சாக்லேட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு நட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சாக்லேட் சிரப்லேயே நீங்கள் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சாப்பிட போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மில்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு கேக்கில் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற மில்க் வந்து ஃபுல்லாக இறங்கி நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும் சாப்பிட போதெல்லாம். இந்த மில்க் மேடோட டிப்ஸ் வந்து எனக்கு ஒரு பேக்கரி வச்சுருக்க ஸ்டாஃப் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்கக்கிட்ட இருந்தால் இந்த டிப்ஸை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் சாக்லேட் வந்து ஹீட் ஆகி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஆரெல்லாம் வைக்கலை. அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா பிஸ்தா வந்து லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரௌன் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. அண்ட் இதை வந்து நான் ஒரு 2 hours டீப் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் பிளேஸில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours ஆச்சும் வைங்க. ஸோ அப்போ தான் அந்த சாக்லேட் ப்ளஸ் அந்த கேக் வந்து நல்லா ஒட்டிட்டு சாப்பிட போது சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்கெலாம் இந்த மாதிரி கேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அண்ட் வெளியில் வாங்குகிற கேக் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை டோட்டலி வந்து அவாய்ட் பண்ணிக்காங்க. ஃபுட் கலர் பேரை ரொம்ப கெமிக்கல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரிக்கெலாம் இந்த மாதிரி நீங்களே கேக் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆயில் சுகரோடைய குவாலிட்டி கூட எப்படி இருக்குன்னே தெரியாது நமக்கு. ஸோ இன்கேஸ் இந்த சாக்லேட் வேணால் ரிச் ஃப்ளேவர் கிடைக்கணும்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நியூட்டலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் என்ன ரெசிபி
போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.